இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு பேசும்படிக்காக புளித்த மா என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டேன். புளித்த மா, அதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-8 முடிய உள்ள வேத பகுதி. எல்லாரும் தயவு செய்து எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் ஆலயத்துக்கு போன பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் கையில் கொடுத்தார்களாம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று வாசித்தார் என்று இருக்கும். அதனால் நம்முடைய ஆண்டவரே எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை வாசித்தார் என்றால் நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்கணும். நான் முந்தி நீ பிந்தின்னு சொல்லியெல்லாம் இல்லை, ஒரே நேரத்தில் நாம் எல்லாருமாய் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை என்பது ஒரு பாஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகை எப்படி ஆசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த பண்டிகையை ஆசாரிக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் புளித்த மாவா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை மாற்றும்படி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொண்ட எங்கள் அன்பின் நேசரே, எங்களை எல்லாம் நேசித்து எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய மாவை கலைத்து போடும்படியாக அந்த மாவை உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிசைந்து எங்களை உருவாக்கி இருக்கிறீர் அப்பா. நாங்க பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாதவர்களால் இந்த பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறீர் அப்பா. ஆகையினாலே புளிப்பாக்கப்பட்டிருக்கிற மாவா இருக்குமானால் அதை கழித்து போடும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தகப்பனை, என்னை வெளிப்படுத்துவதற்கு அல்ல அப்பா. இந்த வசனங்கள் தேவ வசனமாகவே அநேக இருதயங்களிலே கிரியை செய்வதாக ராஜா. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனிப்பா இருந்து விடாமல் அது ஆவினாலும் பலத்தினாலும் இருப்பதா. ஆமாண்டவரே, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி உண்மை உள்ளவனாய் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியானவருக்கு துணை. வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஆளுகை செய்யும்படி ஸ்தோத்திரி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்கார். புளித்த மா என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதான இந்த நிருபம், அந்த கொரிந்து சபையில் இருக்கிறவர்களை பார்த்து, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல, கொஞ்சம் புளித்த மா
பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடும் அல்ல, பழைய புளித்த மாவோடும் அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த புளித்த மாவை குறித்து பேசுகிறார்? மாவை குறித்து வீட்டில் பேசுவார்கள். நேற்றைக்கு தோசைக்கு போட்டேன், அது என்ன மாவு புளிச்சிருச்சு, அந்த வாடையிலே நமக்கு தெரிஞ்சிடும் மாவு புளிச்சு போச்சுன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஒரு தோசையோ ஒரு இட்லியோ ஏதோ ஒரு பதார்த்தத்தை புளிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதுல நீங்க தோசையோ இட்லியோ ஆப்பமோ எதையோ ஒன்று செஞ்சு உங்க வீட்டுக்காருக்கு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஏண்டி அறிவு கெட்டுல புளிச்சு போய்க்குதுன்னு வாசனை எனக்கே வாட வருதுடி, அதுல போய் இதை தோசை உங்க அம்மா இப்படித்தான் சொல்லி கொடுத்தாலான்னு அங்க ஆரம்பிக்கும் பாருங்க உங்க சண்டை. புரியுறதா? உங்களுக்கே அந்த அறிவு இருக்குமானால் தேவன் புளித்த மாவை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், சபைக்கு வருகிற இந்த கொரிந்து சபையில் இருக்கிற ஜனங்கள் ஒழுங்கினமானவர்களாய் இருக்கிறார்கள், நெறி தவறி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், முறைகேடாய் நடக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்காமல் அவர்கள் விருப்பம் போல மாம்சிக இச்சைகளுக்குரியவர்களாக அவர்கள் வாழ்கிறபடியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அறிந்து அந்த சபையை பார்த்து சொல்றார், நீங்க ரொம்ப மேன்மை பாராட்டிடாதீங்க, நீங்க மேன்மை பாராட்டுகிறது கொஞ்சமும் நல்லது அல்ல. நீ புளிச்ச மாவு என்ன பெருமை பாராட்டின்னு இருக்கிற? நீ சபைக்கு வந்து விட்டால், காணிக்கை கொடுத்து விட்டால், ஏதோ ஸ்தோத்திரம் ஆராதனை செய்து விட்டால் நீங்கள் நல்ல சுத்தமான மாவு என்ற அர்த்தமா? நீங்க புளிச்ச மாவு. கொரிந்து சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொள்ளுகிறார். புளிச்ச மாவு. அந்த கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணி இருக்குன்னா முழு சபையையும் கெடுத்து விட்டுருச்சு, முழு சபையும் கெடுத்துருச்சு. இங்க எங்கேயோ கொஞ்சம் புளித்த மாவு இருக்கு, அந்த கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணுதுன்னா முழு சபையையும் கெடுத்து வச்சிருக்கு. ஆனா எங்க சபை பாஸ்டரு, எங்க ஆராதனை, எங்க ஊழியம் அவரை போல ஆராதிக்கிறவங்க இல்ல, அவரை போல பிரசங்கிக்கிறவர் அல்ல. எங்க சபை அப்படிப்பட்ட சபை, எங்க சபை அபிஷேகம் நிறைந்த சபை, எங்க சபை கட்டுகளை முறிக்கிற சபை, எங்க சபை விடுதலை கொடுக்கிற சபை, எங்க சபை சுகமளிக்கிற சபை என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்கு. அப்படிதானே? எங்க சபையில அந்நிய பாஷையில அதுல ஒரு மேன்மை, எங்க சபையில கள்ளத்திற்கு தரிசனம் இல்ல அதுல ஒரு பெருமை, எங்க சபையில நாங்க இப்படித்தான் ஆராதிப்போம் அதுல ஒரு மேன்மை. அப்படிதானே? நீ மேன்மை பாராட்டுற, ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் அது புளிச்ச மாவா இருக்குது. உள்ள வந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னா அந்த சபை, நான் பெங்களூர்ல இருந்து வந்து பார்த்தா அல்லது இவர் பெங்களூருக்கு வந்து எங்க சபையை பார்த்தா அது எப்படி இருக்குதுன்னா புளிச்சு போய் கிடக்குது. அது யாருக்குமே பிரயோஜனப்படலை, கொஞ்சம் புளித்தமா. ஆனா நீங்க மேன்மை பாராட்டுறீங்க. பார்த்தீங்களா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் புளித்தமா. ஆகையால் பாருங்க வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள், அந்த கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. நீ புளிச்ச மாவுதான், ஆனா உன்னை புதிதாய் பிசைந்த புளிப்பில்லாத மாவாய் இருக்கும்படிக்கு நீ இருக்கணும்னு விரும்பினேனா. புளிச்ச மாவை யார விரும்ப மாட்டுகிறாங்க? வார்த்தையில புளிப்பு, உன் பேச்சில புளிப்பு, நடத்தையில புளிப்பு, எல்லாமே புளிப்பு. அதனால தான் உன் கூட யாரும் சம்பந்தம் வைக்கல. உன் ஒட்டம் வேணாம், உன் உறவும் வேணாம்.
புளித்த மாவு. ஆனால என்ன சொல்றாருன்னா, நீ புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. என்னவா இருக்கும்படிக்கு? எவ்வளவு காலத்துக்கு புளிச்ச மாவா இருப்ப? ஒரு சபைக்குள்ள, ஜெருசலேம் சுவிசேஷ சபைக்குள்ள எவ்வளவு காலத்துக்கு நாம புளிச்ச மாவா இருக்கணும்? மதிக்க மாட்டாங்க. புளிச்ச மாவுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இது புளிச்ச மாவு, எவ்வளவுதான் என்ன பண்ணாலும் அது புளிச்சு போகுது. போ, புளிச்ச மாவு. வசனத்தை கேட்ட இது இன்னும் புளிப்பாத்தாங்கிறியா? எவ்வளவு பிரசங்கித்த இது இன்னும் புளிப்பாத்தான் இருக்குதியா? போ அப்படின்னு புளித்த மாவை புறம்பே கழிஞ்சிருவாங்க. ஆகையினால் என்ன சொல்றாரு? ஆகையா நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி. பழைய மாவு இருக்குது பாத்தியா? அந்த பழைய மாவு இன்னும் இருக்கு. பழைய மாவு இருக்கு, உள்ள இருக்கு, சபைக்குள்ள இருக்கு, உன் இதயத்துக்குள்ள இருக்கு, உன் மாம்சத்துக்குள்ள இருக்கு, உன் சிந்தைக்குள்ள இருக்கு. அந்த பழைய மாவை கவனிங்க, கவனிங்க. அந்த பழைய மாவை என்ன பண்ணணும்னு சொல்றாரு? புறம்பே கழிச்சிரு. இப்ப புளிச்ச மாவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு ஊழியக்காரர். அந்த பழைய புளித்த மாவை எழுப்பி, புளிச்ச மாவை நீ வெளியில போயிரு, நீ சபைக்கு வேணாம், மீது இருக்கிறதெல்லாம் புளிப்பாக்கிடுவ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புளிப்பு மாவை இங்கிருந்து எழுப்பி எல்லாரும் முன்னாடி எழுப்பி வெளியே துரத்துவார்னா அது எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு வேணாம், உங்களெல்லாம் நான் சொல்லலை. என்னையா புளிச்ச மாவு மாதிரி பிரசங்கம் பண்ணுகிற, போயா வெளியில, நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு என்ன சொன்னா அதுக்கு எவ்வளவு மேன்மையா இருக்கும்? மேன்மையா இருக்குமா? சொல்லுங்க. பெருமையா இருக்குமா? அப்ப நான் என்னவா இருக்கணும்? புளிச்ச மாவா இருக்கணுமா, இல்ல புதிதாய் பிசைந்த மாவா இருக்கணுமா? ஒருவேளை நேத்து வரைக்கும் நீ புளிச்ச மாவா இருந்திருக்கலாம், நாம புளிச்ச மாவா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு அந்த பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடு. ஏன் கழிச்சு போடணும்? ஏன்? தோட்டம் விடு. அந்த தோட்டத்துல ரோட்ல இருந்த ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துக்குள்ள வச்சாரு. 3 வருஷமா பலன் தேடுற ஒரு கனியும் காணும். இந்த தோட்டக்காரங்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இது ரோட்ல இருந்து கொண்டாந்து இங்க வச்சேன், இது கனி கொடுக்குன்னு பார்த்தேன், இது 3 வருஷமா கனியை காணும், வெட்டு, எரிச்சிரு, தூக்கி போடாத. தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? என்னது? இந்த 2026 வரைக்கும் வச்சுங்க பிரதர், 27ஆம் தேதிக்கு வெட்டி தோத்திருங்க. செய்யலாமா? அப்படி செய்யணும் தானே? அவர் சொன்ன வார்த்தையின்படி செஞ்சுதானே ஆகணும். கனி கொடுத்தா சரி. புளிச்ச மாவே 27க்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? 26ல தான் உன்னை புதிதாக்கிக்கோ, இயேசுக்கு ரத்தத்தினால கழுவிக்கோ, துப்புரவு உண்மை என்னும் பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை தொழுதுக்கோ ஆராதிக்கும் சொல்றாரு. 1 வருஷம் கொடுக்கிறாரு கேப். நீ இன்னும் புளிச்ச மாவே இருந்து கனி கொடுக்காம இருந்தா என்ன பண்றது? சொல்லுங்கப்பா, நீங்களே சொல்லுங்க. நான் புளிச்ச மாவாவே இருக்கிறேங்க 1 வருஷமா, இந்த வருஷம் சொல்லிட்டீங்க நீ புளிச்ச மாவா இருக்கிற, நீ மாத்திக்கோ, நீ கனி கொடுக்கணும். உன்னை பெங்களூரு ரோட் ஓரத்தில் இருந்த நீ, HBR லேவட்டில் ஒரு ரோட் ஓரத்தில் இருந்த நீ, உன்னை தூக்கின்னு வந்து ஜெருசலேம் தோட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறேன், நட்டு வச்சிருக்கிறேன், கனி இல்லை. என்ன பண்ணணும் பாஸ்டர்? என்ன பண்ணணும் பாஸ்டர்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் கனியே கொடுக்கலங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க. 1 வருஷம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டார். 1 வருஷமா இன்னும் கனி தரலன்னா ஒழுங்கு, கீழ்ப்படிதல், அடங்குதல், கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிறது, மகிமையை கொடுக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தது, துதிப்பது, ஆராதிப்பது, இது எதையுமே நான் செய்ய பங்கெடுக்கிறது இல்லை. ஆனா தோட்டத்துக்குள்ள இருக்கிறேன், கனி இல்லை. அதனால பிரியமானவர்களே, புறம்பே கழித்து போடுங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து, நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? சிலுவையில பலி ஆயிட்டாரு. ஏன்? இந்த புளித்த மாவை புதிய மாவா மாத்துறதுக்கு.
நீ புதையீடாய் பிசைந்த மாவா இருக்கணுங்கிறதுக்காக பழைய அந்த புளித்த மாவை புறம்ப கழிப்பதற்கு பாவமே அறியாத, புளிப்பே இல்லாத பரிசுத்தமான ரத்தத்தை உனக்காக கல்வாரியிலே சிலுவையிலே சிந்தி கொடுத்து உன்னை புதிதாக்கும்படி தேவன் உன்னை சந்தித்திருக்கிறார், உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே வேசனம் சொல்லுகிறது பாருங்க, வசனம் அடுத்து என்ன சொல்லுது? ஆதலால் பழைய புளித்த மாவோடு நீ வந்து ஆராதனை செய்யாதே. துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத. துப்புரவு இருக்கிறதா? உண்மை இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? நீதி இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா? கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிற குணா சுபம் இருக்கிறதா? ஒருத்தரை நேசிக்கிற அன்பு இருக்கிறதா? உங்களுக்குள்ளே சமாதானமும் ஐக்கியமும் இருக்கிறதா? நீங்க ஏக சிந்தை உள்ளவர்களா அல்லது மேட்டின்மையானவைகளை சிந்திக்கிறவர்களா? பெருமை பேசுகிறவர்களாக இருக்கிறீர்களா? எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி உங்களை குறித்து எண்ணிக்கொள்ளுகிறீர்களா? மற்றவர்களை அற்பமா எண்ணிக்கொள்ளுகிறீர்களா? அப்படி இருந்தா இன்னும் நீ பழைய மாவுதான். நீங்க புதுசா மாறணும். எப்படி ஆசரிக்கணுமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும்? புளிப்பில்லாத அப்பத்தோடு. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் மேலும் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 16 என்ன சொல்றார் பாருங்க. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால், பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கா? நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? என் பேச்சு பரிசுத்தமா? என் பார்வை பரிசுத்தமா? என் சிந்தை பரிசுத்தமா? என் நடை பரிசுத்தமா? என் உடை பரிசுத்தமா? பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும்பா. பிசைந்த மா முழுவதும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். வேறு எப்படி இருக்குப்பா? கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியம் வேறு எப்படி இருக்கு? பரிசுத்தமா இருக்கா உன் வேறு? கிளை பரிசுத்தமா இருக்கும். பாருங்க, வெளியில மாமரத்தை பாருங்க, அது வேறு ரொம்ப அழகா ஆழமா டீப்பா போயிருக்குது. அதனால தான் கனி பார்த்தா பச்சை பசேல்னு கனி தொங்குது. அதே இன்னொரு சில மரங்களை பாருங்க, அது இன்னும் சரியா வேர் கொள்ளல, சரியா அனல் கொள்ளல, சரியான பலம் இல்லை, அதுக்கு கனி கொடுக்கிற தாக்கத்து இல்லை, அதுக்கு பலன் இல்லை. அப்ப என்ன சொல்றார்? நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். முடிவு பண்ணு, தீர்மானம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, லேவியராக புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் போஜன பலி யாவும் புளிப்பில்லாது இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? லேவியராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றார், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளிப்பில்லாத மாவினால் செய்யப்பட்டதா இருக்கணும். உன் இதயத்துல பலவிதமான கசப்பு, எரிச்சல், வைராக்கியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க கொண்டு வந்து காணிக்க டப்பால காசை கொட்டினாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அது உனக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அது உனக்கு ஆசீர்வாதம். நீ எவ்வளவு தசம பாகம் கொடுத்தியோ உனக்கு அவ்வளவாய் கத்த இரட்டிப்பாய் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன் மடியில அமைக்கி குலுக்கி நன்றாய் போடுவார்கள். அந்த சொன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கையை தட்டுவீங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா? என்ன சொல்றாருங்க? நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் எப்படி இருக்கணுமா? புளிப்பில்லாத மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக.
செய்யப்பட்டதாக இருப்பதாக புளித்தமா உள்ளதொன்றையும் தேன் உள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். தகன பலி, தகன பலினா என்ன எனக்கு தெரியாது. தகனம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர், தகனம்னா என்ன சொல்லுங்க. ஜெய்சீலன் பிரதர் சொல்லுங்க பிரதர். தகனம் பலி, தகன பலின்னு சொல்றாரு. பர்ன்ட் ஆஃபரிங். முழுசா எரிக்க கொடுத்திருக்கிறியா? உன்னை சுட்டு எரிக்க கொடுத்திருக்கிறியா? தகன பலியா? ஏதோ அப்படி வச்சுட்டு அப்படி எடுத்துருது, அப்படி வச்சுட்டு எடுத்துருது. சில பேர் நெருப்பு மேல ஓடுறாங்க பாரு, நெருப்புல நிக்க சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிக்க சொல்லு பார்க்கலாம், ஓடுறாங்களே. அந்த மாதிரி நாம நெருப்பு மேல ஓடுற ஆசாமிங்க நாமெல்லாம். நிக்கணும், தகிங்கி நிக்கணும், சுட்டெரிக்கப்படணும், கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அதை உன் கர்த்தருக்கு செலுத்து. நீ சும்மா நெருப்பு மேல ஓடுறதுனால நீ பரிசுத்தமாயிட்ட, உன் காணிக்க பரிசுத்தமாயிட்டது, நீ செலுத்துகிறது எல்லாமே பரிசுத்தம் நினைச்சிடாத, தப்பு போடாத, தப்பு கணக்கு. நீ நிக்கணும் நெருப்புல. நின்னாங்க பாருங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எவ்வளவு பரிசுத்தம். இல்லைன்னா அவங்க பஸ்மமாயிட்டுவாங்க. ஊசா ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றிய பிடிக்கிறான், தப்பு செஞ்சான் அவன் இல்ல. அதை பிடிக்கிறது ஒரு தகுதி இருக்கணும், அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆசாரியனா இருக்கணும். ஆனா ஆசா ஊசா என்ன பண்ணிட்டாரு, போய் என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பெட்டிய என்ன ஆனாரு, வாழ்ந்தாரா? புரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அக்கினி உள்ளது. இன்னைக்கு கேட்கிற வசனத்துக்கு கூட நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். நானும் உங்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணணும், கணக்கு ஒப்புவிக்கணும். வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி போதும். யாரை பார்த்து சொல்றாரு? அவர்களை நோக்கி. எவர்களை நோக்கி? சீடர்கள். யாரெல்லாம் அவருக்கு சீடரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்றார். சீடர்களுக்கு கர்த்தர் சொல்றார். நீங்கள் என்ன சொல்றாரு, வாசிங்க இன்னொரு முறை. இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த எச்சரிக்கையாயிருன்னு சொன்ன உடனே நம்ம ஆசாமிங்க, நம்ம சீடர்கள்லாம், நம்மளாம் சீடர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு இருக்கிறோம் பாருங்க கர்த்தருடைய வசனத்தை. உடனே அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஐயோ நாம அப்போ ரொட்டி துண்டை கொண்டாடாம வந்துட்டோமே, அதுக்காக பேசுறார் ஆண்டவர். என்னடா எத்தனை வரக்கூடாதா? இப்ப பாதி இவர் கேட்கிறாரு, ரொட்டி எத்தனை வரலன்னு கேட்கிறாரு, அப்ப கொண்டு வரலன்னு கேட்கிறாரு. கொஞ்சமாவது உனக்கு பேதுரு கொஞ்சம் நீ ஞாபகப்படுத்த கூடாதா? இவங்க சிந்தையெல்லாம் எங்கன்னா ரொட்டி மேலதான் இருக்குது, அப்பத்தின் மேலதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அந்த வசனத்தை பாருங்க, இப்ப வாசிங்க 11வது வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை நம்மளை பார்த்து சொல்ற. நீங்கள் இன்னும் உணராதிருப்பது எப்படி? அதைத்தான் மேல உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு 8வது வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் நீங்க உணரவே இல்லை. ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தை இன்னும் உணரல. அவருடைய மகிமையை, வல்லமையை, மகத்துவத்தை இன்னும் உணரவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் அப்பத்தை குறித்து தான், தோசையை குறித்து தான், இட்லியை குறித்து தான், இதை குறித்து தான் யோசனை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 11வது வசனம் பாருங்க, வாசிங்க. நீங்கள் உணராதிருப்பது எப்படி என்றால்,
அப்பொழுது பாத்தீங்களா, பரிசேயர் சதிசேயர் என்பவருடைய புளித்த மாவு எதுனா, அவங்க ஒரு வார்த்தைக்கும் பேசுறாங்க, நல்லா பிரசங்கம் பண்றாங்க, நல்லா பிரசங்கம் பண்றாங்க, கர்த்தருடைய வசனம் எல்லாம் நல்லா தெரியும், ஆனா சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பெருசா பேசுவாங்க, நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க, கை கழுவாததை பத்தி பேசுவானுங்க, இங்க உட்காருது சொம்பு கிண்ணம் தட்டு சாமானம் எல்லாத்தையும் பத்தி பேசுவாங்க, ஆனா ஒண்ணு கூட அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. தாய் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமை கூட அவங்க ஆனா பேசுவாங்க, உன் தாய் தகப்பனாருக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் பேசுவாங்க, ஆனா இவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதைத்தான் எது புளிச்சமாவே நீங்களே நாம, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி நடப்ப, ஆண்டவரே உங்க சித்தப்படி எனக்கு ஆகட்டும், ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு மாறா நான் எதையும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே நம்ம சொல்லுவோம், ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ சதுசேயர் பரிசேயர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சதுசேயர் பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கையாயிரு. அவங்க உபதேசம் அப்படித்தான் இருக்கும், அவனுக்கு பிரசங்கம் பண்ணுவானுங்க, செய்ய மாட்டானுங்க, நீ எச்சரிக்கையாயிரு சொல்றார் பாருங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உணராதிருக்கிறீர்கள். ஆகினாலே அடுத்த வசனம் அந்த சதுசேயர் பரிசேயரை குறித்து 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவர்களை குறித்து பரிசேயரை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளுங்க. வாசிங்க 23ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லின்படி நீங்க என்ன பண்ணுங்க, செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். கடமை தவறாதிருப்பேன், பிரமாணிக்கம் தவறாதிருப்பேன், உமக்கு உண்மையா நடப்பேன், உனக்கு உத்தமமா நடப்பேன். இந்த 2026ஆம் வருஷம் ஜனவரி மாதம் கொடுத்த வாக்கு தத்தம் எங்கம்மா, ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதி எங்க ஐயா சொன்னீங்க, செஞ்சீங்களா? இங்க ஒரு பரிசுய கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, நம்மளாம் ஒரு பரிசுய கூட்டம், சொல்றோம் செய்யறதில்ல. பரிசுத்தத்தை பத்தி பேசுறோம், உண்மையை பத்தி பேசுறோம், நீதியை பேசுறோம், நியாயத்தை பேசுறோம், ஆனா செய்யறதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அதர்மம் இல்ல. யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன பாருங்க, சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி. 25வது வசனத்தை வாசிங்க, 25ல இருந்து வாசிங்க, 25ல இருந்து. பத்தியா, நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தை வாக்குறுதிய ஆண்டவருக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் வசனத்தை கேட்டு இதன்படி நடப்பேன், கீழ்ப்படிவேன், செய்வேன் அப்படின்னு சொன்னீங்களே, சொல்லியும் செய்யாம போனா என்ன சொல்றாரு பாருங்க. புளிச்ச மாவு வருது பாருங்க. உங்களுக்கு என்ன புளிச்ச மாவுக்கு என்ன ஐயோ. அப்பா வெளியில ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குதியா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது, வண்டர்ஃபுல்லா இருக்குது. இரு வர இரு, கொஞ்சம் இரு, இன்னும் அவசரம், போலாம் இரு. கண்ணாடி முன்னாடி நின்னு அப்படியே அந்த உதட்டுக்கு நல்லா சாயம் பூசி, நல்லா பூசி நில்லு. இரு வரேன் இரு, இது புடவையை சரி பண்ணிக்கிறேன், இரு. அது சரியில்லை, ஏன் என்ன இந்த புடவை கட்டின்கிற, வேற கிடைக்கல உனக்கு, இதான் கட்டிச்சான், அப்படியா நீ நல்லா இல்லையா, இரு. சபைக்கு போறதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, புடவை மாத்து. இன்னொருத்தர் வருவார், என்னையா சபைக்கு போறேன்ற, இப்படியா போறது, வேற பேண்ட் போட்டுன்னு வா. என்ன பேண்ட், அதான் கிழிஞ்சு போய் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வச்சுன்னுக்கிற, ஒரு டிஷர்ட் அதை போட்டுன்னு வா. இதெல்லாம் இப்படி போய் டீசெண்டா போட்டுன்னு வந்துன்னுக்கிற, இதான் புளிச்ச மாவுங்க. புரியுதா? உங்க புளிச்ச மாவை பத்தியா? ஐயோ நான் சொல்லல, வாசிங்க. வெளிப்புறம் ரொம்ப சுத்தமா இருக்குதுங்க, உள்ள எப்படி இருக்குது, உள்ளம் எப்படி இருக்கிறது, கொள்ளையினாலும்
அநீதியினாலும் நிறைந்திருக்கு. எதை சுத்தமாக்குன்றாரு? உள்ளத்தான். பாலை எப்படி வாங்குறீங்க? கவுத்து போட்டு வாங்குறீங்களா? பாத்திரத்துக்குள்ள வாங்குறீங்களா? பாத்திரத்தை கவுத்து போட்டு வாங்குறீங்களா? தண்ணி எப்படி பிடிக்கிறீங்க? அண்டாவை கவுத்து வச்சு தண்ணி பிடிக்கிறீங்க எப்படி? புரியுதா? வெளியில நல்லா இருக்கிறோம், ஆடம்பரமா இருக்கிறோம். ஆவிக்குரிய சபைக்கு போறோங்கப்பா, அவங்க எல்லாம் பிளெஸ்ட் பீப்பிள் பா, அவங்க பாஸ்டர், அனாயிண்டட் பாஸ்டர் பா, ஓகே நல்லது. வெளிப்புறம் நல்லா இருக்குது, உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது கொள்ளையினாலும் அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் வஞ்சகத்தினாலும் மோசையினாலும் பிசைந்த மாவு, அது புளிச்சு போய் கிடக்கிற மாவா உள்ளப்பா. உங்க இருதயம் எப்படி இருக்குப்பா? குருடரான பரிசேயரே, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி வந்துக்குதுப்பா, சென்டெல்லாம் போட்டு வந்துக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலே கல்லறைக்கு நல்ல பூவெல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க, நல்ல டெக்கரேஷன். வந்த பூவெல்லாம் கொண்டாந்து கல்லறையில் போட்டு அலங்காரம், வாசனை கம்முன்னு போதாத குறைக்கு 2-3 ஊதுபத்தி வேற கொளுத்தி வச்சிருக்கு, இன்னும் நல்ல வாசனை வருது. ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட உள்ள என்ன இருக்கிறது? பிரேதத்தினாலும் எலும்புகளினாலும் வாடையினாலும் நிரம்பி. இதான் நம்ம வாழ்க்கை, இதான் புளிச்ச மாவு. சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாத்தியா? இந்த சதிசேயர் பரிசேயர் வேத பாரகரெல்லாம் டீப்பா படிச்சவங்க, வசனத்தை கண்ண மூடின்னு சொல்ற ஆசாமிங்க. உள்ள எப்படி இருக்குது பத்தியா? வெளியே அலங்காரமா இருக்கிறாங்க, உள்ள அலங்கோலமா இருக்கிறது பத்தியா? அடுத்ததாக வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். போயிட்டு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு, போக வேண்டியதான் வீட்டுக்கு. இப்போ போக மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குயா சபைக்கு வரணும்? நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டே சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு சபைக்கு வரணும்? ஏன் சபை, ஏன் ஆராதனை, ஏன் கர்த்தருடைய வார்த்தை? யோசிச்சு பாருங்க. போக மாட்டீங்க, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாக்குத்தத்த வசனம் தான் உங்களுக்கு. 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன், இதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். போக மாட்டீர்கள். எங்க போக மாட்டீங்க? எங்க போக மாட்டீங்க? எப்படி இருந்தா? வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி இருக்கா? நீதி செய்றீங்களா, அநீதி செய்றீங்களா, அநியாயம் செய்றீங்களா, அக்கிரமம் செய்றீங்களா? அடுத்த குடும்பத்திற்கு என்ன செய்றீங்க? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன செயல்? யோசனையை கர்த்தர் அறிவார். அது கூட அநீதி தான், அதெல்லாம் பாவம் தான். உங்க சிந்தனையில வருகிறது எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார், அது பாவம் தான், அநீதி தான். என்ன செய்றீங்க? யோசிச்சு பாருங்க. அதுக்கு எதுக்குப்பா வந்து காணிக்க வேற போட்டு ஆட்டோ செலவு பண்ணின்னு பெட்ரோல் போட்டுன்னு டீசலை போட்டுன்னு இங்க வந்து உட்காந்து, இதுக்கு நான் போவாததுக்கு இது எல்லாம் தேவை, அதோட நான் ஊரோட ஒத்து போயிடுறேன். போ, அங்கே போ, அங்கே இருந்துரு. பார்த்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வேத பாரகர், சொல்லுங்களேன் 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 எல்லாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி என்னுடைய நீதின்னு சொல்லுங்க. என்னுடைய நீதி அதிகமாயிராவிட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பக்கத்துல இருக்கிற ஒரு ரிமைண்ட் பண்ணிட, கையை பிடிச்சி சொல்லுங்க. அக்கா, ஆண்டி, அங்கிள், பிரதர், சிஸ்டர், ஸ்தோத்திரம் சொல்றீங்களே, இதை சொல்லுங்க. உண்மையா உங்க நேசித்து ஸ்தோத்திரம் சொல்றவங்க இதை சொல்லணும். கையை பிடிச்சுங்க, சொல்லுங்களேன். கையை பிடிச்சி சொல்ல புடி பிரதர், வெக்கப்படாத.
பொண்ணு கையை பிடிக்க சொல்ல, பையன் கையை தான் பிடிக்க சொன்ன. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. வேத பாரகர், பரிசேயர். ரொம்ப பேர் கையை பிடிக்கலையே. பிடிச்சுக்கோ சொல்லு. இது ஞாபகம் இருக்கட்டும், இந்த வாக்கு தத்துவம் ஞாபகம் இருக்கணும். வேத பாரகர், பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமா இராவிட்டால் எங்க போக மாட்ட? அப்பா தம்பி பேரை சொல்லிடு, அக்கா சொல்லிடு, மாலா சிஸ்டர் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். நான் சொல்ல, பைபிள் சொல்லு. சேவியர் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய நீதி எப்படி இருக்கணும்? யாரை விட? அடுத்தவர்களை விட, பரிசேயர்களை விட, வேதபாரர்களை விட நீதி செய், அநீதி செய்யாத. சரியா? செஞ்சுங்க. இப்ப ரோமருக்கு வாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆசாமிங்கிறத ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டுறாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. தேவனை பற்றி அவர்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் உண்டு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்தி வைராக்கியங்க. ஜெருசலேம் சுவிசேஷ சபையில் இருக்கிறவங்க உங்க பக்தி வைராக்கியத்தை நான் பார்த்தேன், நான் பார்க்கிறேன், வரப்பெல்லாம் பார்க்கிறேன். உங்க பக்தி வைராக்கியம் அச்சு போட்டா யாருக்குமே வராது இந்த பாண்டிச்சேரி. அவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவங்க நீங்கெல்லாம். உண்மையே சொல்றேன், உங்க பக்தி வைராக்கியம் அவ்வளவு நல்லது. அதான் எவ்வளவு நல்லதுன்னு காட்டுறாரு பாருங்க. ரோமர் 10:2-3 வாசிங்க. தேவனை பற்றிய அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று. உங்களுக்கு ரொம்ப வைராக்கியங்க. காலையில ஆண்டவர் ஆராதிக்கிற அதிகாலமே தேடுகிறேன் ஓடி வந்துட்டீங்க. தேவனை பற்றிய பக்தி வைராக்கியம் இருக்கு. அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. சாட்சி சொன்னாரா, ஆனா என்னன்னா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லையா. உங்களை பத்தி தேவனுக்குரிய வைராக்கியம் உண்டு, பக்தி வைராக்கியம் உண்டு. ஆனா அது எப்படி இருக்குதுன்னா அது ஆவிக்குரிய வைராக்கியம் இல்ல. நானும் வாசிக்கிறேன், திரும்ப இன்னொரு முறை நானும் கத்துக்கிறேன். எதுல சொல்ற? 2ல இருந்தா தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் உங்க நீதியை தானே நிறைவேற்ற. வாரம் நான் இப்படிதான் போறது, இந்த வாரம் மட்டும் என்ன பெருசா நான் போயிடுது. சாதிக்க வேண்டியது என்னக்குது? எவன் என்ன கத்தி பிரசங்கம் பண்ணா நமக்கு என்னக்குது? வைராக்கியம் பத்தி அவங்க வைராக்கியம். அம்மா உன் வைராக்கியத்தை பாரு. சாட்சி சொல்றாராம் பவுல் அப்போஸ்தலன், சாட்சி சொல்றார் ரோமாபுரி சபைக்கு. உங்க வைராக்கியம் பக்தி வைராக்கியம், ஐயோ உங்களை போல வைராக்கியம் யாருக்கும் இல்ல. ஆனா அந்த வைராக்கியம் எப்படி இருக்குதுன்னா என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆனாலும் என்ன சொல்றாரு? ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். தேவனை அறிகிற அறிவுக்கு ஏற்ற வைராக்கியமே இல்ல. போலியான வைராக்கியம், பொய்த்தனமான வைராக்கியம், மாம்சிகமான வைராக்கியம்னு சொல்றாரு. சொல்லிட்டு எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு உண்மைதானே? உண்மையா இல்லையா சொல்லுங்க. உண்மைதானே? நான் சொல்லல, ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு சொல்றார். என் வைராக்கியம் இதுல இல்ல, மாம்சிக வைராக்கியம் இல்ல. உலகத்துல வீட்டுல வச்சு நிற்கிற வைராக்கியம். மாமா மச்சாங்கிட்ட செத்தா நீ போக மாட்ட. ஆனா இவங்க சொல்றது என்ன? செத்தா கூட அவங்க வீட்டுக்கு போய் உன்னதான் என் 4 பேர் தூக்கின்னு போனோம். செத்தா நான் அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் சொல்லின்னு வந்தார் என் கூட வழியில. செத்தா கூட நான் அவங்க வீட்டு பச்சை தண்ணி கூட, நீ தான் செத்து போய்க்கிற, அப்புறம் எதுக்கு அவனுக்கு பச்சை தண்ணி? வேணா அந்த ஆள் வந்து ஊத்துவான், அந்த அம்மா வேணா வந்து ஊத்துவான், நீ போக மாட்ட, நீ தான் செத்து போய்த்தைய. வைராக்கியத்தை பாரு, குருட்டுத்தனமான வைராக்கியம், போலித்தனமான வைராக்கியம். ஆகையினால சொல்றாரு பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க சொல்லி கொடுக்கிறார் என்னன்னு. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற
நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஓ, நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க? கையை தூக்குங்க, கொஞ்சம் பார்க்கணுங்க. ஐ வாண்ட் டு see how many of you ஞானஸ்நானம் பெற்றவங்க எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. கையில் இருக்கிறத கழட்டிக்க மாட்டேன், எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு போட மாட்டேன். தூக்குங்க நல்லா, அவ்வளோதானா? இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதுங்களா? நீங்கள் தான் பாக்கியவதிங்க, பாக்கியவான்ங்க. அம்மா, தம்பி, தங்கச்சி ரொம்ப சேஃபாக இருக்கிறீங்க ஞானஸ்தானம் எடுக்காம. இவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து அன்சேஃபில் இருக்கிறாங்க. சேஃபா இல்லை, பத்திரமா இல்லை, ஜாக்கிரதையா இல்லை, விழிப்பா இல்லை. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை யோசிச்சுக்கோ. எடுக்காதவங்களுக்கு சொல்றேன், எடுத்தவங்களுடைய நிலைமை இப்படி இருக்குன்னா எடுக்காத இருக்கிறது நல்லதுன்ற நான். ஆனா எடுக்கணும்னு விரும்பிட்டேன்னா நீ எப்படி இருக்கணும்னா இவங்கள மாதிரி புளிச்ச மாவை மாதிரி இருந்துடக்கூடாது. புரியுறதா? புரிஞ்சுக்கோ. வாசிங்க இப்போ. மேலும் மேலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானம்னா என்ன அர்த்தம் புரியுதா? தண்ணியில முக்கி எழுந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. புள்ள நனைஞ்சிட்டாங்க, தவள் குடு, தொடச்சுன்னு போறது இல்ல. அடக்க ஆராதனை, அது அடக்கம் பண்ணியாச்சு. இனி பாவத்துக்கு பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, சொல்றாரு பாருங்க. மேலும் பிதாவின், எதனால? பிதாவின் மகிமை. நல்லா கவனிங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்களே நல்லா கவனிங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நீங்களும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், எப்படி? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். பாத்தியா? நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பழைய புளித்த மாவு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நம்புறியா? நம்புற ஆளுக்கு தான் இது. நம்புகிறோம். மரித்தோர் என்று இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் மரித்தது அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது நீதிக்கென்று பிழைத்திருக்கிறார். நீங்களும் உங்களை அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுமா? அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. பாவம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. என்ன ஆயுதமா ஒப்பு கொடுக்கணுமா? பழைய மனுஷன், பழைய புளித்தமா எங்க அரைஞ்சிச்சு? சிலுவையில் அரைஞ்சிச்சு. அரைஞ்சிச்சா இல்லையா? இந்த வசனத்தெல்லாம் நீங்க கேட்கணும். வெறும் பிளஸிங். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் தங்கச்சி உன்னை மேலாக்குவார். உனக்கு சீக்கிரத்திலே இந்த மாதத்திலே நீ கர்ப்பம் தரித்த அடுத்த மாதத்திலே கருவுற்று நீ பிள்ளையை பெற்றெடுப்பார். இதுதான் ஆசீர்வாதம். உன் பிள்ளைக்கு ஆகாத திருமணம் சீக்கிரத்தில் நடக்கும். இது உங்களுக்கு ஆசீர்வாதம், சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகிறது என்ற சந்தோஷம். அவன் 2 லட்சம் வாங்க போகிறான், இப்பவே 2 லட்சம் உங்க கண்ணு முன்னாடி வந்து விழுந்துருச்சு. அது உங்களுக்கு சந்தோஷம் இல்ல?
இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ. சொல்றேன், வரேன். இன்னும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்த வேண்டியதை, சத்தியத்தை ஆவியானவர் பெற்று, நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று கையை தூக்கிட்டீங்க. தூக்கணும் உங்களுக்கு சொல்றார் பாருங்க ஆண்டவர். வேதத்துல நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பு என்பவனுடைய கையினாலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அங்கே மாயாவித்தைக்காரன் என்கிறவன் ஒருவன், சீமோன் என்கிறவன் ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். எல்லா ஜனங்களும் அவன் தான் ஒரு அதிசய பிறவியே போல இப்படி அதிசயங்களை செய்யறானே, மாயாவித்தை செய்யறானேன்னு சொல்லி என்ன அவனை ரொம்ப புகழ்ந்து பாராட்டினாங்க. ஆனா பவுல் பிரசங்கித்ததை, பிலிப்பு பிரசங்கித்ததை கேட்டு மனம் திரும்பி அந்த மாயா வித்தைகளை எல்லாம் விட்டு வந்து அவன் ஞானஸ்தானம் பெற்றானான். ஞானஸ்தானம் யாரு? மாயா வித்தைக்காரன் சீமியோன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் அநியாயத்தை, அக்கிரமத்தை எல்லாம் விட்டுட்டு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும்னு சொல்லி ஞானஸ்தானம் பெற்றுட்டார். இப்போ பேதுரு வந்து அந்த பட்டணத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்டு அவங்கள வந்து பார்த்தா அவங்க வெறும் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறாங்க, ஒருத்தனும் பரிசுத்த ஆவியை பெறல. அதனால இப்ப பேதுரு எல்லார் மேலும் கையை வச்சு ஜபிக்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதை பார்த்த சீமியோன் என்ன பண்ண, இவனுக்கும் கிடைச்சிருக்கும், ஒழுங்கும் மரியாதையா வந்திருந்தா 10ஓடு 11 இவனுக்கும் அந்த ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பா கிடைச்சிருக்கும். இவனுடைய துர்குணம் இன்னும் சாகல பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்த நம்ம கிட்ட இப்படித்தான், இவன் குவாலிட்டி தான் இருக்கு, இவனுடைய குவாலிட்டி தான் எல்லாம் துர்க்கணும் சொல்றார் பாருங்க. வாசிங்க, இப்ப வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை யாரு? சீமோன் கண்டபோது. சீமோன் யாரு? ஞானஸ்தானம் பெற்றவர். எதை விட்டு வந்தவர்? மாயா வித்தைகள் எல்லாம் விட்டு வந்தவர். பிரமிக்கத்தக்க அதிசயம் சொல்லி ஊர்ல ஜனங்க ரொம்ப நம்பி இருந்தவன். அப்படிப்பட்ட மனுஷன் மனம் திரும்பிட்டான். நீங்க நாம கூட அநியாயம் பண்ண, நானு சினிமா பாக்குறவன், மோசம் பண்றவன், ஏமாத்துருவன், பொய் பில்லு எழுதுருவன், நல்லையா பணம் சம்பாதிக்கிறவன், அப்படி நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேங்க, பாவத்துக்கு செத்துட்டான். இப்போ பரிசுத்த ஆவியை போடணும்னா நான் இப்போ பணத்தை கொண்டு வர்றேன். என்ன சொல்றாங்க வாசிங்க. சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். போதாக்கா, நில்லு, கொஞ்சம் நில்லுங்க. என்ன கொண்டு வந்தாரு? என்ன கொண்டு வந்தாருங்க சீமோனு? பணத்தை கொண்டு. பணத்தை நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீங்க? பணத்தை. இப்ப நான் நீங்க பணத்தெல்லாம் கொண்டாந்து என் பாக்கெட்ல போட்டீங்கன்னா உங்க மேல ஆவின் வர ரெண்டிப்பா இறங்கும்படி இந்த சபையில உங்களை போல அபிஷேகம் பெற்ற, அனாயிண்டிங் பெற்ற ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். கெட் மீ த பணம். கழுத்துல மூக்குல கையில இருக்கிறதெல்லாம் கொடு. பவுல் பேதுரு பழைக்க தெரியாத ஆளு, பணம் கொடுக்குறான் இல்ல, வாங்கின்னு வரத்தை இந்தாடா வச்சுக்கடா வரன்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இந்த ஆள் பழைக்க தெரியாத ஆளுங்க, நான் பழைக்க தெரிஞ்ச ஆள். கொண்டாங்க டபுள் தீஸ்கொண்டாண்டி உங்களுக்கு வரம் கொடுக்குறேன். யாரு? ஞானஸ்தானம் பெற்றான் பாருங்க அவன். அவன் குவாலிட்டியை பத்தி என்ன பேசுறாரு பாரு. அப்ப ரொம்ப பெருமை பாராட்டி, ஐயோயோ எவனுக்கும் இல்லாத அறிவிடா அவனுக்கு. தம்பி நீ ஒருத்தன் தாண்டா என் மேல கரிசனை உள்ளவன், அக்கறை உள்ளவன், என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவன் நீ தாண்டா. கொண்டாடா பணத்தை, பொண்ணா கொண்டா செப்பரேட்டாவா, இதை விட டபுளா கொடுக்குறேன், இப்போ வாங்கின்னு போ, இந்த பணத்துக்கு இவ்வளவு தான் கொடுப்பேன். வீட்டில் வந்து என்ன சந்தி, ஆபீஸ்ல வந்து என்ன பாரு, சபையில வந்து என்ன பாரு, ஸ்பெஷல் கிஃப்ட் உனக்கு தரேன். இதுவரைக்கும் செஞ்ச மாயாவித்தை அதை விட டபுளா நீ செய்வ, நீ எவ்வளவு வச்சுன்னு இருக்கிற ரொக்கத்தை கொண்டான்னு சொன்னாரா? சொன்னாரா? என்ன சொல்றாரு பாருங்க, புகழ்ந்தார் பாருங்க, என்ன மாதிரி புகழ்றாரு பாருங்க. அவனை பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை நீ பணத்தினாலே பெறலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் என்னமா சொன்னாரு? என்னையா சொன்னாரு? உன் பணம் உன் கூட நாசமா போடான்ட்டார். நீயும் நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நீ எப்படின்னா மோசமா போ, நான் ரொம்ப பாசமா வாங்கிக்கிறேன்னு வாங்கியிருப்போம் இல்ல. நீ மோசமா போ,
எனக்கு என்ன பாசமா கொண்டாந்து கொட்டு இல்லையா? அந்த பேதுருடைய உண்மையை பாருங்க. பரிசுத்த ஆவியின் வரத்தை நீ பணத்தால் பெறலாம் என்று நினைக்கிறியா? காணிக்கை கொண்டு வந்து, தசம பாகத்தை கொண்டு வந்து நீ கொடுக்கிற காணிக்கையினால உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சு கள்ள இருதயத்தோடு, கபட இருதயத்தோடு உன் காணிக்கையை கொண்டு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் செலுத்துறியா? உன் பணமும் நீயும் உன்னோட நாசமா போங்கன்னாரு. இதை யாராவது இங்க ஒருத்தருக்கு சொன்னா ஒத்துக்குவீங்களா? அங்கிருந்தே கல் வரும் எனக்கு. இங்கே உட்காந்துக்கிறவங்க ஏஞ்சி போய் பெருசாக கல் தூக்கின்னு வந்து அங்கேருந்து விடுவாங்க, ஒரே மண்டையில் ஒட்டுன்னு போயிட வேண்டியதான். நான் அப்படி சொன்னேன். நான் பேதுரு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன். வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. தம்பி பத்தியா பத்தியா, உன் இருதயம் சரியில்லை. கர்த்தருக்கு ஆராய்ஞ்சு பாரு உன் இதயம். அம்மா, தங்கச்சி, தம்பி, உன் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாரு. ஞானஸ்தானம் பெற்றவங்களே, இவன் ஞானஸ்தானம் பெற்றான் பாருங்க. அவன் குவாலிட்டியை பாருங்க. பேதுரு புகழ்ந்து தள்ளுறார் பத்தியா. பணத்தை கொண்டு வந்திருக்கான். 4 பேர் வந்த வரிசையில வந்த மாதிரி வந்திருந்தானா நிச்சயமா அவனுக்கு இரட்டிப்பான வரம் கிடைச்சிருக்கும். ஆனா இவன் பண்ண வேலையை பார்த்தியா? இன்னைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோம். பணத்தினால எதையும் சாதிக்கலாம்னு நினைச்சுன்னு இருக்கிற. உன் பணம் உன்னோடு கூட, உன் பணம் உன்னோடு கூட நாசமா போகும். நான் சொல்லலைங்க, பேதுரு சொல்ல. புரியுதா? ஆகினால பிரியமானவர்களே, இந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட ஆண்டவர் பேசும்போது இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் ஒரு அருமையான ஓமையை கர்த்தர் சொன்னார். உணர்வில்லாதவர்கள் தான் நம்ம எல்லாம், இன்னும் உணர்வே அடையல. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில விழுந்தது, சில விதைகள் முச்செடியில விழுந்தது சொன்னாரா? சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது என்று சொன்னார். ஆனா மத்தேயு 13:19 வசனத்தை பாருங்க. ராஜ்யத்தின் இந்த வசனத்தை, எந்த ராஜ்யத்தின் வசனத்தை? பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு அதை வாசிங்க ஐயா. நீங்க எந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டுன்னு இருக்கிறீங்கம்மா? இன்னைக்கு ஒருத்தர் பதவி எடுத்தார். அந்த ராஜ்யத்தினுடைய வார்த்தைய டைலாக்கா? பொம்பளைங்களுக்கெல்லாம் நகை கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், பஸ்ஸை கொடுக்குறேன், காரை கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ சொன்னார. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கேட்டுன்னு இருக்கிறீங்க? எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்குறீங்க? நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போறேன். நீங்க பேச பேச நான் முடிச்சிருவேன். எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை? பரலோக ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது என்னவா இருக்கிறீங்க? உணராது இருக்கும் போது நீங்க எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டுன்னு இருக்கிறீங்க? அப்போ இன்னும் உணர்வு வரல பத்தியா? காலையில கர்த்தரை தேடணுங்கிற எத்தனை பேர் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சீங்க? நான் கையை தூக்க சொல்ல மாட்டேன், உங்களை வெக்கத்துல விட மாட்டேன், நான் வெக்கப்படுத்த மாட்டேன். இன்றைக்கு காலையில அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணவர்கள் எத்தனை பேர்? வேதம் வாசித்தவர்கள் எத்தனை? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டும் இன்னும் நீங்க உணர்வு அடைவீங்க. எப்ப உணர்வு அடைவீங்க? ஏதாவது எழுதி கொடுத்துட்டு போறீங்களா? இந்த டேட்ல, இந்த டைம்ல, இந்த நாள்ல சொல்லுங்க. உணர்வடையாது இருக்கிறாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படி நீங்க உணர்வு அடைந்தவர்களா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? 30, 60, 100 பலன் வந்திருக்கும் சபைக்குள்ள. உங்களால ஒரு பலனும் கிடையாது சபைக்கு. நத்திங். ஒரு சோல் கூட. எத்தனை சோல் கொண்டு வந்தீங்க? எத்தனை ஆத்மா உள்ள கொண்டு வந்தீங்க? 30. 1 கொண்டு வந்தா 30, 2 கொண்டு வந்தா 60, 4 கொண்டு வந்தீங்கன்னா 100. எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க உங்க ஊழியத்தில்? இத்தனை வருஷமா இந்த சபைக்கு வர நீங்க எத்தனை ஆத்மா உள்ள கொண்டு வந்த? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்க இன்னும் உணர்ல. உங்க வசதி, உங்க ஆடம்பரம், உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை,
ஒரு போதகர் என்னை கேட்டார், நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஐயாவுக்கு கிட்ட அதை சொல்லி வச்சிருக்கேன். ஐயா கிட்ட கூட போன முறை பெங்களூருக்கு வந்தப்போ சொன்னேன். சபைக்கு ஒரு பாஸ்டர் சபைக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அவங்க சபை 9 மணிக்கு ஆரம்பிக்கும். ஜனங்க 9:45, 10:50, 10:55 வருவாங்க. அந்த சபையில் ஒரு கல்யாணக்குதியா நோட்டீஸ் அடிச்சுட்டுக்கிறாங்க, 4:30 மணிக்கு திருமண ஆராதனை நடத்தணும், அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ஜனங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கையில் அடிச்சுட்டு என் பேரெல்லாம் போட்டு 4:30 மணிக்கெல்லாம் வச்சுருக்குது. நான் போனேயா, அங்கே ஒரு 3:45 போனால் தான் எல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு அந்த பாஸ்டரு சொல்கிறார். அதான் உங்கள் சபை மக்கள் தான் நீங்கள் சொல்கிற டைமுக்கு வரலையா, இப்போ நீங்கள் அவங்க பத்திரிக்கை அடிச்சுட்டாங்களோ, ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க 4:30 மணிக்கு உங்களை வர சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் 6:30 மணிக்கு போங்க கல்யாணத்துக்கு கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் 6:30 மணிக்கு கொடுத்தா ஓகேவா? சொன்ன ஐயாவுக்கு உங்கள் சபையில் இப்படி வந்தாங்கன்னா, யாருன்னா கல்யாணம் கேட்டு வந்தாக்கா, சபைக்கு நேரத்தோடு வரலன்னா, அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்ததை சொன்னேன் நான், நல்ல வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அவங்க கடவுளுக்கு மதிக்கல, கல்யாணத்தை மதிக்கிறாங்க. உங்க பாஸ்டர் வர வேண்டிய நீ போ கேத்தலிக் சர்ச்சுக்கு போ, அங்க போ, ஃபாதர் கொடுக்கிறார் பார் டைம், நீ வரலன்னா மூட்டை கட்டினா அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போயினே இருக்கிறார். பாருங்க, தெரியுமா உங்களுக்கு? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு இன்னும் நீங்க உணர்வில்லாது இருக்கிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு புளிச்ச மாவுன்னு பாத்துங்க. புரியுதா? நேரத்தோட முடிச்சிடணும், சீக்கிரம் அனுப்பிச்சிடணும், எல்லாம் பண்ண. ஆனா நீங்க மாட்ட வரமாட்டீங்க, நாம மாட்ட வரமாட்டோம். தப்புங்க. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை கேட்ட மீண்டும் வாசிங்க பிரதர். ஒருவன் பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது, யார் சொந்தக்காரன் யார் தெரியுமா? உங்க சொந்தக்காரன் மாமா மச்சா இல்லம்மா, அவங்க வடிவில் வருவான். மாமனாரு மாமியாரு, அந்த நாரு இந்த நாரு மூத்த நாரு, எந்த நார் வழியாவும் உங்க வீட்டுக்கு நாரா அவங்க கிழிச்சிட்டு போயிடுவான், டார்டாரா கிழிச்சிட்டு போயிடுவான். பொல்லாங்கன் உங்களை கிளின்னு கிழிச்சிருவான். அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பார்த்தீங்களா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இதுக்கு மேல நான் வசனத்தை நான் பேச மாட்டேன், போதும். இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும். ஏன்னா கொலேசியருக்கு நான் வசனத்தை சொல்லிடுறேன், வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. ஐயா முடின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் முடிக்கிறது தான் எனக்கு நல்லது. நெகோமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14 21 வரைக்கும், 26 31 வரைக்கும், அதை வேணா வாசித்து முடிச்சிடலாமா? வாசித்து முடிச்சிடறேன், அவ்வளோ தஞ்சாவம் பண்ணிடலாம். வாசிங்க பார்க்கலாம். நெகோமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் இருக்கு. அந்த டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுது, அதனால முடிச்சிடறேன். வாசிங்க வாசிங்க, கொஞ்சம் நிதானமா என் காதுல விழுற மாதிரி வாசிங்க ஐயா ப்ளீஸ். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சொன்னீர். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ எப்படி நடந்தாங்களா? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை கேட்டு உணராது இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க? எப்படி நடப்பாங்க? எப்படி நடப்பாங்க? கொஞ்சம் சொல்லுங்க, வெக்கமாகுதா? வாசிங்க.
எப்படி படுத்துட்டாங்க? எவ்வளவுதான் நீ தலைக்கீழா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற கடைசி வசனம் வரைக்கும் எரிகிற அக்கினிலே தள்ளப்படுவா என்று சொல்லப்படுகிற அந்த வசனம் வரைக்கும் பிரசங்கித்திருந்தாலும் அவங்க ஸ்டிப், அசையவே மாட்டாங்க. உங்க சென்னையில் எங்கே ஒரு ஆளை வந்து எவ்வளோ தான் சிரிக்க வச்ச முயற்சி பண்ணாலும் சிரிக்கவே மாட்டான். நாம பிஜேபியில் இருக்கிறான். நாம அந்த மாதிரி பிடிச்சி வச்ச புளியாங்கொட்டை மாதிரி நீங்க நிற்கிறீங்க. புரியுதா? சொல்றாரு பாருங்க, கடினப்படுத்தி செவி கொடாமலே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீ செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் அவர்களுக்கு மன்னிக்கிறவரும், நீங்க இவ்வளவெல்லாம் பண்ணியும் வெகுவாய் உங்களுக்கு மன்னிக்கிறவரும், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவனாகிய தேவனாகிய நீர் அவர்களை உன்னை இன்னைய வரைக்கும் கைவிடலமா? தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? அதான் காலையில பாடும்போது சொல்லும், நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், உன்னை இது வரைக்கும் கைவிடலமா? எங்கத்திலிருந்து தெரியுமா? தாயின் கருப்பையில் நீ உருவான அந்த நாள் உன்னை கையை பிடிச்சு இன்ன வரைக்கும் கைவிடலை. ஆனால் நீங்களும் நாமும் கைவிட்டுட்டு 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்களும் கேட்கல, அவங்களும் கேட்கல. புரியுதா? மனம் திரும்பு, மனம் திரும்பு, உண்மையா மறித்துடு. தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் வாசிங்க. கடைசியா கொல்லேசியர் 1:20, கொல்லேசியர் 1:20, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, எதனால? அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு என்ன உண்டு பண்ணி இருக்கிறாரு? சமாதானத்தை உண்டாக்கி, உனக்கு சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படிக்கு அவருக்கு பிரியமாயிடுச்சு. பத்தியா? நீங்க இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் செஞ்சாலும் அவரை உங்களோடு கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமாயிருக்குதான். எப்படி? அதனால தான் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 2:3 சொல்றாரு, சகல துர்குணத்தையும் சகல விதமான வஞ்சகத்தையும், என்ன சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு, சகல துர்குணத்தையும் நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. அப்பதான் நீங்க புதிதாய் பிசைந்த மாவா இருக்க முடியும். இல்லைன்னா பழைய மாவை புறம்பே கழித்து போடுவாங்க. அது யாருக்கு பிரயோஜனப்படாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க, நான் பழைய புளித்த மாவா அல்லது புதிதாய் பிசைந்த மாவா, துப்புரவு உண்மை துர்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் ஒழிக்கப்பட்ட மாவா, நான் புதிதான மாவா இருக்கிறேன் நான் சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரம்